பல கலைகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அப்து முனாஃபை பொறுத்தவரை அப்துத்தார் அந்த அளவிற்கு அப்து முனாஃபுக்கு அளவுக்கு ஈடாக அப்துத்தார் இல்லை. 4 பிள்ளைகளில் அப்துத்தார் மூத்தவராக இருந்தார், அப்து முனாஃப் ஒரு பிள்ளையாக இருந்தார். ஆனால் குசை அவர்களுக்கு அப்துத்தார் மூத்த பிள்ளையின் மீதுதான் பாசமும் பரிவும் இருந்தது. மூத்த பிள்ளையாயிடுச்சு அப்படின்ட்டு தன்னுடைய வஃபாத்தின் போது தனக்கு பிறகு தன்னுடைய தலைமை பதவியை அப்துத்தாரே வகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இதனால மக்களுக்கு மத்தியிலே, மக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது உண்மை. அப்துத்தார் மூத்தவரா இருக்கலாம், ஆனா அப்து முனாஃபை போன்று அறிவாற்றலும் வல்லமையும் சக்தியும் மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மையும் அப்துத்தார் இடத்தில் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். ஆனாலும் கூட அப்து முனாஃப் அவர்கள் அதையெல்லாம் பார்க்கல. வாப்பா என்ன சொன்னாங்களோ அதன் பிரகாரம் நடக்கணும், தந்தை என்ன சொன்னாங்களோ அதை பிறகு நடக்கணுங்கிறதுலேயே அவங்க உறுதியாக இருந்தார்கள். அப்படியே காலம் சென்றது. அப்துத்தார் அவரிடத்திலேயே அந்த பொறுப்புகள் இருந்தது. இருந்தாலும் கூட மக்கள் விரும்பி சில பொறுப்புகளை அப்துத்தாரிடமிருந்து வாங்கி அப்து முனாஃப் இடத்திலே கொடுத்தாங்க. அவங்க திறம்பட செய்து வந்தார்கள். உதாரணமாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய, புனிதமான ஹஜ்ஜை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு, யாத்ரீகர்களுக்கு அந்த உணவளிப்பது, அவர்களை கவனிப்பது என்பது போன்ற பொறுப்பெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அப்து முனாஃபினுடைய மகனார் ஹாஷிம் அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியிலே எழுச்சி வந்து விட்டது. ஏனென்றால் அப்து முனாஃபை போன்ற ஹாஷிமும் அறிவு மிகுந்தவராக இருந்தார். அப்துத்தாருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட, சக்தியை விட, வல்லமையை விட இவர்களுக்கு இருந்தது. அப்து முனாஃபினுடைய பிள்ளைகளுக்கு இருந்தது, குறிப்பாக ஹாஷிம் அவர்களுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் ஹாஷிம் அவர்களுக்கு இருந்ததால் ஹாஷிம் அவர்களையே மக்கள் தேர்ந்தெடுத்து அப்துத்தாருக்கு பிறகு ஹாஷிம் அவர்களை மக்காவினுடைய தலைமை பதவியில அமர வச்சாங்க. ஹாஷிம் அவர்கள் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. மக்கால வாழக்கூடிய மக்களையும் பிரயாணம் செய்து தொழில்துறைக்காக வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள் என்று தூண்டியதும் அவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லி ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதா மாரி காலத்திலேயும், சைஃப் கோடை காலத்திலேயும் இந்த 2 பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அந்த மாரி காலத்தை பொறுத்தவரை அவர்கள் வடமேற்கு அரபகத்தினுடைய வடமேற்கு பகுதியிலே போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க அரபுகள். அதே மாதிரி சைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கோடை காலத்துல தான் வடமேற்கு அரபகத்தினுடைய வடமேற்கு பகுதிக்கு போனாங்க. அந்த ஷிதா என்ற மாரி காலத்திலே யமனுக்கு அவங்க என்ன செய்தார்கள், போய் வியாபாரம் செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த 2 பிரயாணத்தை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது யார் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால் இந்த ஹாஷிம் மூலமாகத்தான். அவர்தான் இந்த பிரயாணத்தை ஊக்குவித்தவர். அவர் மூலமாகத்தான் இந்த பிரயாணம் ஏற்பட்டு மக்காவில் வாழக்கூடிய குறைஷிகளுக்கு, அரபுகளுக்கு மிகுந்த வருவாய் கிடைத்தது. இந்த பிரயாணத்தின் மூலமாக, இந்த வியாபார யாத்திரையின் மூலமாக. ஹாஷிம் அவர்களும் அடிக்கடி பிரயாணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒரு சமயம் யத்ரிப், மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு யத்ரிபுக்கு வந்ததற்கு பிறகு அந்த மதீனத்துன் நபி என்ற அது பெயர் வந்து விட்டது. அது யத்ரிப் என்று சொல்வதை கூட அவ்வளவு ஒரு சிறப்பான ஒன்றல்ல அந்த ஊர். அப்படி ஒரு பெயர் இருந்ததாக குர்ஆனும் சொல்லுகிறது. யாஹ்ல யத்ரிப், யத்ரிப் வாசிகளேன். இந்த யத்ரிப்பை பொறுத்தவரை இப்போது மதீனத்துன் நபி ரசூலுல்லாஹ்வினுடைய பட்டணமாக மாறிவிட்டது. ஆக இந்த ஹாஷிம் அவர்கள் யத்ரிபுக்கு போகும் வழியாக, இந்த யமனுக்கு போகிற வழியில யத்ரிபுக்கும் போயிட்டு போவாங்க, அந்த வழியாக தான் போவாங்க. போகும் பொழுது அங்க ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் முடித்தார்கள். சலமா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இங்கேயும் மக்காவிலையும் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, மதீனாலையும் ஒரு கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாணம் முடித்து அங்கேயும் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அதை பற்றி எல்லாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே, மக்காவில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அது தெரியாது, அவ்வளவு ஒரு பிரபல்யமாக இல்லை. அங்க ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அங்க பிள்ளை பிறந்திருக்குது எல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட அந்த தகவல் எல்லாம் இங்கே தெரியாது. இவர்கள் அங்கே போகும் பொழுதும், யமனுக்கு போகும் பொழுதும், வரும் பொழுதெல்லாம் அந்த மதீனாவிலே தன்னுடைய மனைவி மக்களோடு இருந்து சந்தோஷமாக இருந்து விட்டு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, தாயகம் திரும்பி வருவாங்க, ஹாஷிம் மக்காவுக்கு திரும்பி வருவாங்க. இப்படி நாளடைவில் இது அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
மக்கால் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் இவங்க அங்கேயும் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நாளடைவில் ஹாஷிம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. அவங்க போன ஒரு வியாபாரத்துக்காக போன இடத்துல, பலஸ்தீனுக்கு போன இடத்துல அங்கேயே வஃபாத் ஆயிட்டாங்க. கஸா என்ற இடத்துல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்த இடம் தான் கஸா. அந்த கஸாங்கிற இடத்துல தான் ஹாஷிம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் ஹாஷிம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த மக்காவினுடைய பொறுப்புக்கு யார் வந்தார்கள் என்று சொன்னால், ஹாஷிம் அவர்களுடைய சகோதரர் முத்தலிப். ஹாஷிம் அவர்களுக்கு முத்தலிப் என்று ஒரு சகோதரர் இருந்தார். பல சகோதரர்கள், அதுல ஒரு முத்தலிப் என்று ஒரு சகோதரர். அந்த முத்தலிப் அவர்கள் தான் அந்த ஆட்சிக்கு வர்றாங்க. ஆள் நல்ல ஆள், நல்ல ஓரளவு திறமையான ஆளு, ஒரு கண்ணியமான ஆளு. அவங்க தான் அந்த ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த புனிதமான யாத்திரிகளாக வரக்கூடிய ஹாஜிகளை கவனிக்கிறது, அவர்களை வழிநடத்தி செல்வது என்பது போன்றவைகளை செயல்படுத்துவது முடியாம அவங்களுக்கு அவ்வளவு முடியல. யாருக்கு? முத்தலிபுக்கு முடியல. இவங்க யோசித்தாங்க, இதுக்கு ஒரு சரியான ஆட்களை கொண்டு வரணும். ஹாஷிமினுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஹாஷிம் அவருடைய சகோதரர்கள் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த செம்மையாக செயல்படுத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில்? நம்பர் 1 யார் என்பதை என்ன செஞ்சாங்க, அலசி ஆராய்ஞ்சாங்க. ஆராய்ந்ததுல முத்தலிப் ஒரு முடிவுக்கு வந்தார். இங்க இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு பிறந்தவர்களை, பிள்ளைகளை விட, இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களை விட, மதீனாவில் இருந்த அந்த சலமாவின் மூலமாக பிறந்த ஷைபா, அந்த குழந்தை பேரு ஷைபா. இப்ப ஷைபா வளர்ந்து பெரிய ஆளா இருக்கிறார். அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், ஏன்னா நல்ல உயர்ந்த குடும்பம் மாத்திரம் அல்ல, அந்த சலமா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் கூட நல்ல ஆற்றல் மிகுந்த ஒரு பெண்மணி, அறிவு மிகுந்த ஒரு பெண்மணி. மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் அந்த பெண்ணிடத்தில் இருந்தது. நல்ல கல்வி அறிவு இருந்தது. அதை மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக ஊற்றி ஷைபாவை நல்ல திறமை மிக்க ஒரு பிள்ளையாக வளர்த்திருக்கிறாங்க. அப்ப முத்தலிபு பார்த்தாங்க, நம்மை விட, நம்முடைய சகோதரர்களை விட, ஹாஷிமினுடைய மக்களை விட, ஹாஷிமுடைய மகனாக இருக்கக்கூடிய ஷைபா தான் இந்த தலைமை பதவிக்கு பொருத்தமாக அமைவார் என்று கருதி என்ன செய்தார் என்று கேட்டால், நேர மதீனாவுக்கு போனாங்க. யாரும் முத்தலிபு போறாங்க. அங்க போய் தன்னுடைய சகோதரர் மனைவி இடத்துல, அம்மா, இந்த மாதிரி மக்காவினுடைய பொறுப்பு என்பது ரொம்ப உயர்ந்தது. காபத்துல்லாவை ஹிதுமத்து செய்வது, இந்த ஹிதுமத் செய்யக்கூடிய பணிக்கு தலைமை ஏற்பது என்பது பெரும் பாக்கியம், இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். அங்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு ஹிதுமத்து செய்வது, அந்த பொறுப்பை ஏற்பது, தலைமை பதவி ஏற்பது என்பது பெரிய பாக்கியம். இதெல்லாம் இப்ப என் கையில தான் இருக்கு. ஆனால் என்னால முடியல, எனக்குரிய ஆற்றல் இல்லை. சரி, எனக்கு முடியலன்னு சொன்னா உங்களுடைய கணவர் ஹாஷிம், என்னுடைய சகோதரர், அவருக்கு பல சகோதரர்கள் இருக்கிறோம், நாங்கள், எங்களுக்கு முடியும், எங்களை யாருக்கும் அது சாத்தியம் இல்லை. சரி, ஹாஷிமுடைய பிள்ளைகள் மக்காவில் இருக்கிறாங்க, ஓரிரு மனைவிகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் திறமை மிக்கவர்களாக இருந்தாலும் கூட இந்த முழு மக்காவையும் ஆளுமை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் ஆற்றல் இருப்பதாக நான் உணரல. அந்த முழு ஆற்றலும் என்னுடைய சகோதரனுடைய பிள்ளையாகிய உங்கள் மகனாகிய ஷைபாவிடத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால் அந்த ஷைபாவை எப்படியாவது எங்க மக்காவுக்கு நீங்க அனுப்பணும். அதன் மூலமாக இந்த தலைமை பதவி அவருக்கு கிடைக்கும், ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒரு தலைவராக அவர்கள் திகழலாம் என்பதை எல்லாம் மீண்டும் 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 எடுத்து சொல்லி, சலமா அவர்களும் மிகுந்த யோசனைக்கு பிறகு, சிந்தனைக்கு பிறகு, இது சரியான ஒரு முடிவுதான் என்று விளங்கிக் கொண்டு தன்னுடைய மகனை ஷைபாவை முத்தலிபோடு அனுப்புவதற்கு என்ன செஞ்சாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு மகனை அனுப்பி வைக்கிறாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்க முத்தலிபுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நாம போன காரியம் ரொம்ப இலகுவில் முடிந்து விட்டது, நாம் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா முடிந்துட்டு, இந்த சல்மா ஒப்புக்கொள்வாங்களா இல்லையோ என்ற சந்தேகத்தோடு தான் போனாங்க. ஏன்னா மகனை விட்டு பிரியுதுங்கிற கஷ்டம். அது நல்ல திறமை மிக்க ஒரு மகனாக இருக்கிறார். ஆனால் சொல்லப்பட்ட அந்த செய்தி, முத்தலிபின் மூலமாக சலமா அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட செய்தி, மக்காவினுடைய தலைமை என்பது உலகத்திலேயே ஒரு பெரிய தலைமை, அது ஒரு பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை உங்கள் மகனுக்கு நான் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் விரும்புகிறோம். அதனால நீங்க மகன் அனுப்பி வைக்கணும் என்றெல்லாம் கேட்டு அவங்களுடைய மனதை ஓர்மைப்படுத்தி அவங்களுடைய மகனார
அதாவது தன்னுடைய சகோதரர் மகனை, ஹாஷிமுடைய மகனை ஷைபாவை அழைத்துக் கொண்டு வர்றாங்க தன்னுடைய ஒட்டகத்தை